ஸோ அந்த வீடியோ எத பத்தி அப்டின்னா, பிரீமியர் லீக் பத்தி தான் பேச போறோம். இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 மினிட்ஸ் சைலன்ஸ் சொல்லலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். எதுக்கு இந்த சைலன்ஸ் அப்டின்னு கேட்டோம்னா, அர்சனலுக்காக ஒரு சின்ன சைலன்ஸ் தான் அது. ஏய், காரணம் என்னன்னா எல்லாத்துக்கும் தெரியும். அர்சனல் வந்து டைட்டில் ரேஸ்ல பாயிண்ட்ல மிஸ் பண்ணிருக்கு. அது ரொம்ப நெருக்கி வந்தது ஆக்சுவலா. ஸோ அது முடிச்சு அர்சனல சம்பவம் பண்ணிட்டு, சைலன்ட்டா சம்பவம் பண்ணி இன்னொரு பக்கம் 4த் இன் ரோவா 4வது தடவ சிட்டி கப் எடுத்திருக்கு. அத பத்தி ஓவராலா பிரீமியர் லீக்கோட இந்த சீசன பத்தி பேச இருக்கோம். That is extraordinary. Breathtaking. Absolutely fantastic. Magnificent. Unstoppable. Oh, there is the moment. Absolutely superb. ஸ்ரீவத்சன் வணக்கம். வியூவர்ஸ்க்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அர்சனல் ஃபேனா என்ன பார்க்குறீங்க இந்த மேட்ச்லலாம்? வணக்கம். ரெட் ஒன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பாலா உங்களுக்கும் வணக்கம். அதான் ஆர்சனல் ஃபேன்ஸ் வந்து 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் சைலன்ஸ் ஃபார் ஆர்சனல் அண்ட் மோகா அப்புறம் அந்த மோய் மொய மொய. 2வது சீசனா செகண்ட் சீசன் இன் ரோ மோய். பட் ஆனா ஜோக்ஸ் அசைடு போன சீசன் எண்டுல இருந்த என்னோட மைண்ட் செட்டை விட இந்த சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரொம்ப பாசிட்டிவா இருக்கேன். நான் முன்னாடிலேருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தேன். இந்த மாரி எனக்கு என்னன்னா, ஓகே ஏப்ரல் 14ஆம் தேதி ஆஸ்டன் வில்லா மேட்ச் அன்னைக்கு டைட்டில் தோத்துட்டாங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. The champions of the land, Manchester City. எல்லார்கிட்டயும் வாய் விட்டுடா, யாருக்கிட்ட போய் பேசுவேன்? வழக்கமா இல்லாத மாதிரி கடைசியில எல்லா மேட்சையும் ஜெயிச்சிட்டீங்களேடா. அடே மேன் சிட்டி, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. ஒரே ஒரு மேட்ச் தானா ஜெயிக்க சொன்ன டாட்டனம், ஒரு மேட்ச் கூட ஜெயிக்க முடியலடா உன்னால. என்னடா மறுபடியும் தோத்துட்டீங்களா? அடுத்த வருஷம் நாங்க திரும்பி வருவோம்டா. ஆனா ரெஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு ஆவலா இருந்தேன் நானு. ஸோ ரெஸ்ட் ஆஃப் த மேட்ச் எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த எல்லா மேட்சுமே, எல்லா பிரீமியர் லீக் மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. 1 கூட தோக்காம. சிட்டி வந்து அந்த ஒரு மேட்ச் கூட தோக்காம மொத்தமாவே வின் பண்ணியிருக்காங்க. அதாவது டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவனுங்க தோக்கவே இல்ல. 2023 டிசம்பர் 4ஆம் தேதிக்கு அப்புறம். அதே மாரி ஆர்சனல் வந்து 2024ல அதாவது கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் 23 கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ஒரு மேட்ச் தான் தோத்துருக்காங்க. ஸோ அந்த அந்த ஒரு மேட்ச் தான் டிஃபரன்ஸ் இப்போ ஆர்சனலுக்கும், சிட்டிக்கும். ஏன்னா நீங்க சொன்ன மாரி 2 பாயிண்ட் சிட்டி 91 பாயிண்ட், ஆர்சனல் வந்து 89 பாயிண்ட். அதான் ஆட்டம். நீ தோக்கல எம்லி. பாயிண்ட் அதான் சொல்லுங்க. நீங்க இப்ப வந்து எனக்கு சொல்லி ஆகணும். அதாவது நாங்க எங்க தெரியுமா தோத்தோம்? அங்கேயே தோத்துட்டோம் மச்சான்ற மாரி அங்க லூஸ் பண்ணீங்க. கரெக்ட். அதாவது நம்ம இவரு எம்எஸ் தோனி அன்டோல்ட் ஸ்டோரி படத்துல சொல்லுவார்ல, நம்ம இந்த யுவராஜ் சிங்க பத்தி சொல்லும்போது அந்த மாதிரிதான் நம்ம எங்க தோத்தோம்னா அந்த ஆஸ்டன் வில்லா கேம் சொல்லலாம். ஆக்சுவலா 3 இடம் சொல்லலாம். அது மாதிரி இப்ப ஆஸ்டன் வில்லா கேம் சொல்லலாம். அப்புறம் வந்து ஃபுல்லம் கூட வந்து ஹோம்ல வந்து டிரா பண்ணுவாங்க. அதுவும் எப்படி டிரா பண்ணுவாங்கன்னா, லீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லம் வந்து ரெட் கார்டு வாங்கி 10 பேர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள மறுபடியும் கேம்குள்ள வர விட்டு ஒரு டிரா பண்ணுவாங்க. அங்க ஒரு 2 பாயிண்ட்ஸ் லூஸ் ஆயிரும். அப்புறம் வெஸ்ட் ஹாம் கூட ஹோம்ல வந்து லூஸ் பண்ணிருவாங்க மேட்ச. இதெல்லாம் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். ஸோ அப்ப அதுல ஒரு 3 பாயிண்ட்ஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. அத குறை சொல்றதா? எத சொல்றதுன்னு தெரியல. சே ரீசென்ட்டான அதாவது எப்படின்னா, எல்லாத்தையுமே கரெக்ட்டா பண்ணிட்டு, ஒரே ஒரு மிஸ்டேக்
சின்ன ஒரு மிஸ்டேக்கு. இந்த ஒரு மிஸ்டேக்னால இந்த சம்மு தப்பா போட்டான். இந்த சம்மு தப்பானதுனால ஒரு 3 மார்க் போயிடுச்சு. 97 மார்க் தான் 100க்கு அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் 100க்கு 100 எடுத்துட்டான். எல்லா சம்மும் கரெக்ட்டா போட்டு. அது ஏங்க ஹோம்ல போய் அப்படி மியூஸ் பண்ணீங்க? அதாங்க பெரிய தப்பாயிடுச்சு. ஹோம்ல போய் ட்ரா லூஸ்ன்னு பண்ணிட்டு. அதுதான் இன்னைக்கு இந்த நான் இன்னொரு பாட்காஸ்ட்ல கூட வந்து இத வந்து தான் பேசினோம். இன்னொரு ஆர்சனல் ஃபேன் கூட நான் பேசிட்டு இருந்தப்போ, அவரும் இதான் சொன்னாரு. இந்த ஹோம்ல வந்து இந்த சீசனு 10 பாயிண்ட் டிராப் பண்ணியிருக்கோம்னு நெனைக்கிறேன். ஹோம்ல. இப்ப ரீசென்ட்டா அஸ்டன் வில்லா கூட தோத்தோம். அது இல்லாம அ வெஸ்ட் ஹாம் கூட தோத்துருக்கோம். 2 லாஸ் 6, 4 டிரா பண்ணியிருக்கிறோம் ஹோம்ல. டாட்டன்ஹாம் கூட 1 டிரா, ஃபுல்ஹாம் கூட 1 டிரா, லிவர்பூலா? அப்புறம் இன்னொரு 2 டிரா பண்ணியிருக்கோம் ஹோம்ல. மொத்தமா வந்து அதான் 10 பாயிண்ட் கிட்ட லூஸ் பண்ணியிருக்கோம் ஹோம்ல. ஆ இத வந்து இது 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 நெறைய காரணம் இருக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு இன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் கூட வந்து இதுக்கு ரிலேட்டடா இருக்கும். ஆர்சனல் ஹோம்ல வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்சுவலா. ஃபேன்ஸோட மென்டாலிட்டினால ரிசல்ட் எஃபெக்ட் ஆவுது. ரிசல்ட்னால ஃபேன்ஸோட மென்டாலிட்டி எஃபெக்ட் ஆவுது. 2 சைடும். ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்னைக்கு வந்து என்ன நடந்துச்சுன்னா, கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலா பார்த்தா ஒரு 3-0, 4-0 அப்படின்னு ஜெயிக்கக்கூடிய மேட்ச் தான் இன்னைக்கு. எவர்டன் கூட. ஆனா வந்து அந்த பக்கம் மான்செஸ்டர் சிட்டி வந்து 2வது நிமிஷமே கோல் போட்டாங்க. ஃபோடன். ம், ம். கோல் போட்டதும் அப்படியே சாவு வீடு மாரி ஆயிடுச்சு ஸ்டேடியம். போதும்டா ஏத்துக்கிட்டா போதும்டா 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 போங்க, டேய், போங்கடா போய் விவசாயம் பாருங்களா ஐயா உள்ளவங்க எங்களை படிக்க வைங்களா டேய். போதும்டா போதும்டா. இங்க ஆர்சனல் எமிரேட்ஸ் ஸ்டேடியம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஆர்சனல்லயும் வந்து உங்களுக்கு எல்லாருமே யங் பிளேயர்ஸ் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இப்போ ஆடுறது வந்து கொஞ்சம் பூஸ்ட் இல்லாம இருக்கும்ல. அதுலேருந்து அவங்க மீண்டு வந்து விளையாட வேண்டியிருக்கு. ஸோ ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா, ஹோம் பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும் அடுத்த சீசன் அப்படின்றது என்னோட என்னோட ஒப்பீனியன். ம், ம், இதான் நான் சொல்ல வருது. நீங்க ஹோம்ல ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, கரெக்ட். அந்த ஹோம்ல அந்த ஸ்ட்ராங்கான டீம் இல்ல எங்களுது. இல்ல. ஒரு ஆன்ஃபீல்டு, லிவர்பூல் மாரியோ. இன்னொரு ம். விஷயம் நீங்க சொன்னீங்க ஒரு விஷயம். 4வது லீக் வந்து வரிசையா தொடர்ச்சியா சிட்டி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு. அது ஆக்சுவலா ஒரு ரெக்கார்டு. பிரீமியர் லீக்ல ம். 4 ஜெயிக்கல தொடர்ச்சியா. இன்னொரு விஷயம் என்னன்னா, சிட்டி இந்த சீசன் ஹோம்ல தோக்கவே இல்ல. அவங்க அவங்க ஹோம்ல எத்திஹாட்ல. சில மேட்ச் டிரா பண்ணியிருக்காங்க. பட் தோக்கல. நீங்க சிட்டிய டச் பண்ணனால சொல்றேன். ஓகே. இந்த 4 மேட்ச் வந்து 4 சீசன் வந்து தொடர்ந்து வின் பண்ணியிருக்கிறது வந்து ரெக்கார்டு. ஆனா இந்த சீசன் சிட்டி எடுத்தது வந்து அவங்க டிசர்வா? இல்லையா? ஒரு ஆர்சனல் ஃபேனா இல்லாம ஜெனரல் வியூவரா சொல்லுங்க. ஒரு மேட்ச் ஃபாலோ பண்றவரா சொல்லுங்க. ஓகே. டிசர்வ் தான். ஆ டிசர்வ் தான். எப்படின்னா, ம். அதான் அந்த டேபிள் தான் ஸ்டோரிய பேசும். அதுதான் அதுதான் வந்து லீகுக்கும் நம்ம சாம்பியன்ஸ் லீக் இதுக்கும் டிஃபரன்ஸ். ஆ. நீங்க ஒன்ஸ் டோர்னமென்ட் ஸ்டைல்ன்னு நீங்க போயிட்டீங்கன்னா, என்டையரா மொத்தம் டிஃபரெண்ட் அதுல. நீங்க எவ்வளோ ஆமா. மட்டமா ஆடுனாலும் அந்த டீம் ஜெயிக்கலாம். அந்த டே கரெக்ட்டா இருக்கணும். இப்ப அட்லெட்டிகோ மேட்ரிட் தோத்தானுங்க. 5 கோல் 4 கோல் வுட்டானுங்க அட்லெட்டிகோ மேட்ரிட். அந்த மாரி தான். அன்னைக்கு அது சரியில்லன்னா யாருக்கா இருந்தாலும் அடி விழும். பட் லீக பொறுத்தவரைக்கும் நம்ப யாரு அந்த முடியும்போது டேபிள்ல யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்களோ, இம்பார்ட்டன்ட்ல. எவ்ரி மேட்ச், எவ்ரி பாயிண்ட் மேட்ச் இம்பார்ட்டன்ட். இம்பார்ட்டன்ட். எடுக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்டையும் வின்னிங் பாயிண்டாக நினச்சிடுங்க. விளாடுற ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடைசி நிமிஷமாக நினச்சாடுங்க. அப்போ அந்த ஆட்டத்தோட கடைசி நிமிஷம் உங்கள் வாழ்க்கையோட ஆரம்பமாக இருக்கும். எவ்ரி மேட்ச் இம்பார்ட்டன்ட். வாரம் போராட்டம் தான் அது. ஸோ அதனால லீக் முடியும்போது யாரு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்களோ அவங்க டிசர்வ் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. பட் இந்த சீசன் கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா தெரியலாம். சிட்டியோட வின்னு. ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் ஆர்சனல் போராடினதுனால அப்படி தெரியலாம் பாக்க. பட் இன் ரியாலிட்டி என்னன்னா நான் சொன்ன மாரி டிசம்பர் 3ஆம் தேதியிலேருந்து அவங்க தோக்கவே இல்ல. இல்ல அந்த அளவு ஆர்சனல் ஒரு செம கம்பேக் செமையா விளாண்ட மாரி தெரியுது. நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆமா. நீங்க ஜெயிச்சே ஆவணும் எல்லா மேட்சும் அப்படின்ற மாரி ஒரு பிரஷர் குடுத்தானுங்க. ஏன்னா 1 ம். தோத்துட்டாலும் முடிஞ்சிருச்சு. ஆர்சனல் வின் ம். பண்ணியிருப்பாங்க இந்நேரத்துக்கு. சிட்டி 1 தோத்துருந்தாலும். அந்த 1 கூட தோக்காம அவங்க ஜெயிச்சதுனால அவங்க டிசர்வ் தான். இந்த ஃபோர்ட் வெர்சஸ் ஃபெராரில கிறிஸ்டியன் பேலே வந்து பாப்பான்ல. அப்போ வந்து அவனுக்கு ஒரு விஷ் பண்ணுவான்ல. அந்த மாரி ஆமா. அந்த விஷ் தான் நம்ம வந்து ஆர்சனலுக்கு இந்த நேரத்துல பண்ணலாம்னு நெனைக்கிறேன். நல்லா ஆமா. விளாண்டீங்க. ஓகே. இதுக்கு மேல கண்டிப்பா. ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இனிமே.
நான் ரொம்ப ஹேப்பிங்க. எனக்கு சீரியஸா. ரைவல் ஃபேன்ஸ் சொல்றத வந்து கண்டுக்க கூடாது. இந்த இடத்துல நான் ஆமா. ஆர்சனல் ஃபேன்ஸ்ன்னு இல்ல. எந்த ஃபேன்ஸ்க்கா இருந்தாலும் சரி. உங்க உங்க உங்களுடைய ஒப்பீனியன் வந்து உங்க டீம் மேல நீங்க ஒரு கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ, ஒப்பீனியனோ நீங்க ஒரு கிளியர் ஐடியால இருங்க. அப்போனன்ட் ஃபேன்ஸ் இந்த ம். மாரி பேட்டர் பண்றாங்க. அதனால அப்படி அப்படி போவே போகாதீங்க. அப்போனன்ட் ஃபேன்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். நானும் அப்போனன்ட் ஃபேன்ஸ சும்மாவே வம்பு இழுக்கிறதுக்குன்னு 1000 சொல்லுவேன். அதனால அவங்க சொல்றதெல்லாம் இல்ல. எனக்கு பெர்சனலா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. இந்த இந்த சீசன்னு. ஒரு ஒரு மேட்ச்ல போயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. அந்த ஒரு மேட்ச் போனதுக்கப்புறம் போன சீசன் மாரி இவங்க ஃபோல்ட் ஆவாம, அதுக்கப்புறம் எல்லா ம். மேட்சும் வின் பண்ணி, ஒரு கடைசி நாள் வரைக்கும் கொண்டு டஃப் வந்து 2 செம்ம பாயிண்ட் டஃப் குடுத்துருக்கான். நல்லா டஃப் குடுத்தாங்க. கடைசி ம். நாள் இன்னும் கொஞ்சம் டஃப் குடுத்துருக்கலாம். இந்த கிரவுட் வந்து ஒத்து வச்சிருந்தாங்கன்னா, சிட்டி இடத்துல ஆர்சனல் இருந்திருக்கலாம். அந்த 2வது நிமிஷம் கோல் ஆர்சனல் போட்டிருந்திருக்கலாம். அது ம். ஜெயிக்கலனாலும் சிட்டியே ஜெயிச்சிருந்தாலும், ஒரு டஃப் குடுத்துருக்கலாம். இதெல்லாம் ஒரு பாடம் தான் ஃபேன்ஸுக்கு. டாட்டனம் கூட தான் நடக்கும். ஆமா. அந்த மேட்ச் வந்து வின் பண்ண மாட்டாங்க. டிரா பண்ணுவாங்க. இல்லாட்டி வந்து ஆ லூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நெனச்சேன். அட்லீஸ்ட் டிராவாவது பண்ணுவாங்கன்னு நெனச்சேன். ஏன்னா டாட்டனமோட ஹோம்ல நடக்கும். ஆமா. சோ டிராக்காவது மேட்ச் நான் போகும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புனேன். பட் ஆனா அது வின் பண்ணிட்டாங்க. வின் அது பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. பரவால்ல ஜெயிச்சுட்டானுங்களே அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ரைட்ரா இவனுங்க அடுத்து இவனுங்க ஒரு டஃப் குடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. இப்ப தான்டா களத்திலே வர்றீங்க 2 பேரும் அப்படின்ற மாரி இருந்துச்சு. அதனால இந்த இந்த லாஸ்ட் டே வந்து இந்த லாஸ்ட் டே ஆஃப் தி லீக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எல்லாத்தையும் பார்க்க வச்சுச்சு. என்ன நடக்க போகுது? எவன் ஜெயிக்க போறான்? எங்க க்ளோஸ் டை ஆக போகுது அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம் வெயிட் பண்ணி. அதே மாரி க்ளோஸ் டையா தான் ஆகி அவங்க கப் எடுத்திருக்காங்க. ஆமா. அவங்க கப் எடுத்திருக்காங்க. பட் எனக்கு மேட்ச்சுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்பிக்கைலாம் இல்ல. சிட்டி தோப்பாங்க, டிரா பண்ணுவாங்கன்னு. ஹோம்ல நடக்குது. ஆமா. ஓவரா நடக்குது. இன்னொன்னு வெஸ்ட் ஹாமோட ரீசென்ட் ஃபார்ம் ரொம்ப மட்டமா இருக்கு. அவங்க மேனேஜர் கிளம்புறாரு. பட் நெக்ஸ்ட் வரப்போற ம். மேனேஜர் நல்ல மேனேஜர் தான். அவர் பேரு ம். தான் ம். டக்குன்னு ஞாபகம் இல்ல. மறந்துருச்சு. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெஸ்ட் ஹாமோட புது மேனேஜர், அப்பாயிண்டட் மேனேஜரு. அவரு யூரோப்லலாம் கொஞ்சம் நல்ல நல்ல மேனேஜர் தான் அவரு. பட் ஆனா இப்ப கடைசியா அவங்க டிஃபென்ஸு எதுவுமே சுத்தமா சரியில்ல. எவர்டன் இல்ல சாரி. கிறிஸ்டல் பேலஸ், செல்சிலாம் போட்டு புரட்டி புரட்டி எடுத்துருக்கானுங்க அவனுங்கள. ம். நான் என்ன நெனச்சேன்னா 6 கோல் அடிப்பாங்கன்னு நெனச்சேன். சிட்டி இன்னைக்கு. ஆர்சனல் ஒரு 3, 4 கோல் அடிப்பாங்க. சிட்டி ஒரு 5, 6 கோல் அடிப்பாங்கன்னு நெனச்சேன். பட் 3-1, 2-1ன்னு ஒரு சப்பையான ரிசல்ட்டா முடிஞ்சிடுச்சு. வெஸ்ட் ஹாமோட கோல் நல்ல கோல். ஆமா. அது ஒரு ஒன்றரை கோல். அந்த பைசிக்கிள் கிக்கு. ஆமா, ஆமா. சோ இப்ப வந்து என்னன்னா, சிட்டி வந்து பெப்போ அதாவது எப்படி சொல்றது? பிஃபோர் பெப், ஆஃப்டர் பெப்ன்னு சொல்லி பேசலாமா சிட்டிய? பெப்புக்கு அப்புறம் தான் இந்த ஒரு கம்பேக்கா? இல்ல சிட்டி ஆல்ரெடியே அவங்க அப்படித்தானா? அதான் பொதுவாவே அந்த 2010ல ஓனர்ஷிப் மாறுதுல்ல. ஷேக் வந்து வாங்குறாரு. அந்த ஷேக் வாங்குனப்பவே இந்த பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அந்த டைம்ல வந்து அவங்க அவங்க ஒரு லீக் அடிச்சாங்க. 2011ல அவங்க ஜெயிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். அப்போ ம். அந்த இவன்லாம் இருந்தான். பாலோட்டெல்லிலாம் இருந்தான் அப்ப. சிட்டி ம். டீம். இட்டாலியன் ஸ்ட்ரைக்கர். அதுக்கப்புறம் பெப்பு வந்தான். பெப்பு வந்ததுக்கப்புறம் ஆப்வியஸ்லி பெப்பேரா தான். நீங்க இப்ப சிட்டில வந்து யாரு ஒரு ஐகான் அப்டின்னா பெப்புன்னு தான் சொல்லணும் நீங்க. கரெக்ட்டு மேபி பிளேயர்ஸ்ல வந்து மேபி அக்வாரோ அந்த மாரி சொல்லிக்கலாம். பட் ஆனா அக்வாரோ, ஹாலாண்டு டீம்ல ஓவராலா எல்லாமே வந்து பெப்பு தான். ஆமா. இப்ப கடைசி 8 வருஷத்துல 7 ஜெயிச்சிருக்கானுங்க. ம். அ போன அண்டு வருஷம் ட்ரிபிள். ஆமா. போன வருஷம் ட்ரிபிளு. இப்போ இந்த வருஷம் 4 பீட்டு. 2015லேருந்து இப்போ 15, 16 லெஸ்டர் 16, 17 செல்சி ஜெயிக்கிறாங்கனானா 17லேருந்து எடுத்துக்கிட்டாலுமே இப்ப என்ன 24 இந்த லாஸ்ட் 8 சீசன்ல வந்து 1 தான் விட்டுருக்கானுங்க. ம், ம், ம். 2019, 20ல வந்து லிவர்பூல் வின் பண்ணியிருந்தாங்க. லிவர்பூல் அடி. கோவிட் சீசன். மீதி 7 ஜெயிச்சிருக்கானுங்க. ஆ இது எவ்வளோ பெரிய அச்சீவ்மென்ட். அவ்வளோதான். நோ வேர்ட்ஸ். சோ இப்ப வந்து சிட்டி அண்ட் ஆர்சனல் டாப் 2 பத்தி பேசிட்டோம். அதுக்கடுத்து இருக்கக்கூடிய டீம்ஸ், முக்கியமான டீம்ஸ் நீங்க என்னென்ன பார்க்குறீங்க? அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், அவங்களோட எஃபோர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? அது வந்து அவங்களோட ஒர்த்தான பிளேஸ்மெண்ட்ல தான் இருந்துச்சா? அவங்க எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸோ இப்போ சிட்டி, ஆர்சனல்லு அதுக்கு அடுத்து 3வது இடம்னா லிவர்பூல் தான். கடந்த கடைசி அதாவது 33வது வாரம், 34வது வாரம் வரைக்கும் 33வது வாரம் வரைக்கும் டைட்டில் ரேஸ்ல இருந்தாங்க. ம். ஓ! லிவர்பூல பொறுத்தவரைக்கும், ஆ
லிவர்பூலோட முன்னாள் பிளேயர் இப்ப வந்து பண்டிட்டா இருக்கக்கூடிய ஜேமி கேரகர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பான். இந்த மாரி லிவர்பூல் ஓவர் அச்சீவ்ட் அப்படின்னு. ஸோ ஓ! ஓவர் அச்சீவ்டு அதாவது அவங்க அ இப்ப 60 மார்க் வாங்கக்கூடிய பையன் ஒரு 80 மார்க் வாங்கிட்டான். ஒரு 4த் யூனிட் டெஸ்ட்ல. ஆனா அதையே அவன் ஆனுவல் எக்ஸாம்ல பண்ண முடியுமா? ம். அப்படின்றது இப்போ ஒரு கேள்வி. ஆ ஸோ அந்த மாரி ஆயிப்போச்சு. நான் ஒரு நியூட்ரலா பார்க்கும்போது. எனக்கு லிவர்பூல் கொஞ்சம் புடிக்கும் ஆக்சுவலா. ம். இப்ப ஆர்சனல் வந்து இல்ல. அந்த இந்த சாம்பியன் இந்த டோர்னமென்ட்ல லிவர்பூல் இருக்கானுங்க அப்படின்னா, ஓகே லிவர்பூல் ஜெயிக்கட்டும். லிவர்பூல் தான். அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடிய ஆள் தான் நானு. ஸோ நான் என்னோட ஒப்பீனியன்ல அவங்க அதான் ஓவர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த சீசனு. ம். ஸோ நெறைய மிட்ஃபீல்ட்ல அவங்களுக்கு வந்து ஒரு 2 பேர வாங்கியிருந்தாங்க இந்த சீசனு. மெக்காலிஸ்டரு, சொபோஸ்லாய் எல்லாம். மெக்காலிஸ்டர் ஓகே பரவால்ல. பட் சொபோஸ்லாய்லாம் கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கு. கொஞ்சம் கொஞ்சம் இன்ஜுரி பிரச்சனை இருந்துச்சு அவங்களுக்கும். ட்ரென்ட் அலெக்சாண்டர் ஆர்னால்ட்லாம் கொஞ்ச நாள் விளையாடல. அண்ட் டிஃபென்ஸ் கொஞ்சம் ஷேக்கியா இருந்துச்சு அவங்களது. அவங்களோட சென்டர் பேக் கொனாட்டேலாம் நெறைய கேம்ல மிஸ்டேக் பண்ணான். ஸோ நெறைய கேம் வந்து அவங்க கடைசி நேரத்துல வந்து ஒரு கோல் அடிச்சு வின் பண்றது. இப்போ ஒரு 1-1ன்னு இருக்கிற இடத்துல கடைசி 85 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு கோல் அடிச்சு 2-1ன்னு வின் பண்றது. ஆன்ஃபீல்டுல வந்து இப்ப 2-2ன்னு இருக்கிற இடத்துல ஒரு கடைசி ஒரு கோல் அடிச்சு 2-3ன்னு வின் பண்றது. நான் மேபி அந்த லிஸ்ட் எடுத்து வேணா நீங்க பாருங்க. என்னென்ன கேம்ஸ் ம். ம். லிவர்பூல் ஃபேன்ஸ் யாருனா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல கேம் அந்த மாரி அவங்க தோக்க வேண்டிய கேம் ஃபுல்லா மொக்கையா விளையாடியிருப்பானுங்க. 10 கோல் போட்டு கம்பேக் குடுத்தானுங்க. ஆமா. ஆமா. நானும் பார்த்தேன். அந்த மாரி டீம் வந்து எப்பவுமே டைட்டில் ரேஸ்ல இருக்காது. கடைசி வரைக்கும். ம். அந்த மாரி டீம் டைட்டில் ரேஸ்ல கடைசி வரைக்கும் இருக்காது. ஸோ லிவர்பூலுக்கு அதுதான் நடந்துச்சு. நான் ரொம்ப ஆணித்தனமா நம்பிட்டு இருந்தேன். லிவர்பூல் வந்து டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க. அதே மாரி 38வது வாரம் வரைக்கும் அவங்க டைட்டில் ரேஸ்க்கு வரமாட்டாங்கன்னு ஆணித்தனமா நம்புனேன். அதுக்கு ரீசன் வந்து இதுதான். ஒவ்வொரு கேமும் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும். ஒரு டைட்டில் வின்னிங் டீம் வந்து எப்படி விளையாடும்? இல்ல எப்படின்னு. பட் லிவர்பூல் கூடோஸ். இந்த இந்த மாரி ஒரு ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு அவங்க வந்தாங்க. கிளாப்போட ஃபே கிளாப்போட கடைசி சீசன். ஸோ நாட் பேட். ஒரு ஒரு ட்ரோஃபி அடிச்சிருக்காங்க. லீக் கப் ஜெயிச்சிருக்காங்க. ஆ ஸோ ரியலி நாட் ஆல்மோஸ்ட் எல்லாத்துலயும் 1, 1 எடுத்து குடுத்துருக்காருன்னு நெனைக்கிறேன் கிளாப். ஆமா. ஸோ அண்டு ஓவரால் கிளாப்போட கான்ட்ரிபியூஷன் ஆல்தோ பிரீமியர் லீக் ஒரே ஒரு பிரீமியர் லீக் தான் அடிக்க முடிஞ்சுது அப்படின்னாலும், எதிர சண்டை செய்ற ஆள் பெப்பு. ஸோ அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். Thank God it's fucking over. Pep Guardiola wins the Premier League every year. I couldn't take it anymore. I did everything I could. We won one Premier League title in 2020 when Manchester City had a bunch of injuries and beat a fluke Tottenham team in Champions League in 2019. I did better than Brendan Rodgers, but Pep Guardiola is still my Premier League daddy. Anyways, I'm done. Time to go back to Germany and drink some beer. பார்க்க வேண்டியது. ஆ அப்புறம் ஒரு சாம்பியன்ஸ் லீகு, ஒரு எஃப்ஏ கப்பு, ஒரு லீக் கப்பு எல்லாத்தையுமே வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இங்கிலீஷ் ஃபுட்பாலு கிளாப்பு. ஹி வில் நெவர் வாக் அலோன் தான். எனிவே கண்டிப்பா. எனக்கு கிளாப்ப ஒரு ஹியூமன் பீயிங்கா கூட ரொம்ப புடிக்கும். அவரோட அவரோட ஐடியாலஜி அதெல்லாமே எனக்கு ரொம்ப லாஸ்ட் மேட்ச்ல தான் சாலா போய் கடிக்க போயிட்டான். ஆமா. ஏன் அப்படி பண்ணான்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல 2 பேத்துக்குள்ள. அதுக்கு அடுத்து தான் ரிட்டயர்மென்ட் அது ஸ்டேட்மென்ட் பேசி அவங்க இது பண்ணிக்கிட்டாங்களாம். அது செட் பண்ணிட்டாங்க. ஆமா. ஜஸ்ட் சும்மா அந்த மேட்டர் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இதுதான். ஒரு இதுதான். பட் ஆனா அ கிளாப்புக்கு வந்து செல வைக்கணும் தான். கண்டிப்பா. ஆன்ஃபீல்டுக்கு வெளியில. அந்த அளவுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன். அவங்களுடைய ஹீரோ ஃபேன்ஸ் மத்தியில. ஏன்னா 32 வருஷம். 87க்கு அப்புறம் 88க்கு அப்புறம் அவங்க 80ஸ்ல நல்லா பயங்கரமா இருந்திருக்கானுங்க லிவர்பூலு. ம். ம். 88க்கு அப்புறம் அவனுங்க வந்து ஜெயிக்கவே இல்ல. நான்லாம் என் வாழ்க்கையில எதுவுமே லிவர்பூல் ஜெயிச்சே பார்த்ததில்ல. ஆனா அது 2020ல நடந்துச்சு. ஸோ ஓவரால் கிளாப்போட சீசன் வந்து ஹிட் தான். அதே மாரி கிளாப் வந்தப்போ லிவர்பூல் இருந்த நிலைமைய விட மச் 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 பெட்டர் நிலைமையில லிவர்பூல் டீம விட்டுட்டு போறாப்ல. ஸோ மேசிவ் கூடோஸ் டூ கிளாப். அண்ட் அடுத்த சீசன் வந்து நான் எக்ஸைட்டடா இருக்கேன். லிவர்பூலோட இதுக்கும் பெர்ஃபார்மன்ஸ்க்கும். புது மேனேஜர் நல்ல மேனேஜரு. நல்ல அட்டாக்கிங் ஸ்டைல்ல ஃபுட்பால் விளையாடக்கூடிய மேனேஜரு. லிவர்பூல் டீமுக்கு நல்லா அவங்க பிலாசபிக்கு ஏத்த மேனேஜரு. ஸோ அவரு எப்படி இந்த டீம் கூட ஜெல் ஆகுறாரு.
அவர் எப்படி அவரோட அவரோட கோச்சிங் எப்படி பிளேயர்ஸ வந்து கூட்டு வராருன்றத பொறுத்து, லிவர்பூல் கண்டிப்பா ஒரு இதுல இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு டாப் 4 கண்டிப்பா டைட்டில் சேலஞ்சு அது மாரி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி இதே 3வது இடம், 2 அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அடுத்த சீசன். ம். பட் அது அகைன் நம்மளுக்கு தெரியாது. மோசமா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புது மேனேஜர். ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே. அடுத்து லிவர்பூலுக்கு அடுத்து யார் இருக்கா? அவங்க என்ன பண்றாங்க? லிவர்பூலுக்கு அடுத்துனா, இப்ப ஆஸ்டன் வில்லா. ஸோ ஆஸ்டன் வில்லா ஆ எனக்கு எனக்கு எத்தன வருஷத்துக்கு அப்புறம் அவனுங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. யாராவது ரவணா, விஜயகாந்த் ஸ்டாட் பீப்பிள் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க யூரோப்பியன் ஸ்பாட்டுக்கு முதல் வாட்டி போறாங்கன்றது என்னோட என்னோட திங்க். நான் தப்பா சொல்லியிருந்தா கரெக்ட் பண்ணுங்க. அதாவது யூரோப்பியன்னா சாம்பியன்ஸ் லீக். நாட் த ம். அதர் லீக்ஸ். ஆப்வியஸ்லி கான்ஃபரன்ஸ் லீக்லாம் விளையாடுனாங்க. சாம்பியன்ஸ் லீக் சொல்றேன். டாப் 4லயே ஸோ அத்தன வருஷத்துக்கு அப்புறம் ஒரு போயிருக்காங்க. மேசிவ் அச்சீவ்மென்ட் உனாய் எமரிக்கு. அவங்க மேனேஜருக்கு. உனாய் எமரி பெர்ஃபெக்ட்டான ஒரு டீம்ம வந்து அ நல்ல இப்ப தான் மேட்ச் ஆயிருக்கானுங்க. நல்லா ஆஸ்டன் வில்லாவும், உனாய் எமரியும். பிளேயர்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஆஸ்டன் வில்லாவோட பிளேயர்ஸ். 1, 2 பேரு வெளிய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேற 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 கொஞ்சம் பெரிய டீமுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலுமே ஆஸ்டன் வில்லாவும் வந்து ஒரு மிடில் ஈஸ்டர்ன் ஓனர்ஷிப் உள்ள போறாங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து ம். பணம் நெறைய இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஓனர்ஸ் ரெடியா இருக்காங்க. அவங்க டீம்ல. ஸோ ஆஸ்டன் வில்லா வந்து அடுத்த சீசன் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சாம்பியன்ஸ் லீக்ல எப்படி விளையாட போறாங்கன்னு. அதே மாரி பிரீமியர் லீக்ல அவங்களுடைய இடத்த தக்க வச்சுப்பாங்களா? இல்லையா? அப்படின்றதும் வந்து நான் ஆவலா இருக்கேன். அடுத்த அடுத்த சீசனு. பட் ஆஸ்டன் வில்லா வந்து இன்னைக்கு கேம் வந்து தோத்துட்டானுங்க. ஒரு கிறிஸ்டல் பேலஸ் கூட 5-0ன்னு ஒரு மரணஅடி இன்னைக்கு. அத நான் எதிர்பார்த்தது தான் ஆக்சுவலா. ஏன்னா கிறிஸ்டல் பேலஸ் பயங்கரமான ஃபார்ம்ல இருக்காங்க. அந்த புது மேனேஜர் கிளாஸ்னர் வந்ததுலேருந்து. ஸோ அந்த ஃபார்ம் அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதே மாரி தான் இன்னைக்கு 5-0ன்னு அடி வாங்கி தோத்துட்டானுங்க. பட் இருந்தாலும் அந்த லிவர்பூல் கூட ஒரு டிரா, அதுக்கு அடுத்த மேட்ச் வின் பண்ணதுனால ஆ போதுமான அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு ஸ்பர்ஸ ஏறி மிதிச்சுட்டு, டாட்டனம் ஹாட்ஸ்பர்ஸ் ஏறி மிதிச்சுட்டு அவங்க வந்து சாம்பியன்ஸ் லீக்க்கு போயிருக்காங்க. ஸோ பார்ப்போம். சாம்பியன்ஷிப் என்னோட ஒப்பீனியன்ல வந்து ரவுண்ட் ஆஃப் 16 ரவுண்டுக்கு அவங்க போவாங்க அப்படின்னு நான் பிரெடிக்ட் பண்றேன். ஏர்லியா பிரெடிக்ட் பண்றேன். ஆனா அண்ட் அகைன் இந்த சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் ரொம்ப மாறிடுச்சு. இந்த இந்த சீசன்னு. அந்த புது ம். ஃபார்மேட்ல ம். அவனுங்க யாரு கூட போவானுங்க, அவனுங்க பாட்ல வேற என்ன டீம் இருக்கும், அப்படின்றத பொறுத்து அவங்க லீக் ஸ்டேஜ்லேருந்து நாக் ஆஃப்க்கு போவாங்களா இல்லையான்றத வந்து நம்ம வெயிட் கெஸ் பண்ணி பண்ணலாம். பார்க்கணும். பட் எக்ஸைட்டட். அடுத்த டீம்ஸ் வந்து டாட்னம் தான். டாட்னம் என்ன நிலைமையில இருக்கு? என்ன நிலைமை இந்த இந்த சீசன் டாட்னமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆ டாட்டன்ஹாம் வந்து ஒரு மெகா சொதப்பல் தான் சொல்லணும் நானு. கடைசி எஸ்பெஷலி ஓவரால் சீசன் பத்தி நான் சொல்றேன். பட் ஆனா இந்த 2 மேட்ச் அவங்களோட கடைசி 2 மேட்ச் வந்து மெகா சொதப்பல் நான் எதுக்கு சொல்றேன்னா, அவனுங்க மட்டும் அந்த செவ்வாய்க்கிழமை 14ஆம் தேதி மேன் சிட்டி கூட ஜெயிச்சிருந்தாங்கன்னா, ஆர்சனல் டைட்டில் வின் பண்ணியிருப்பாங்க. அத விடுங்க. இன்னைக்கு வந்து கிறிஸ்டல் பேலஸ் கூட மொரட்டடி வாங்கியிருக்கானுங்க. ஆஸ்டன் வில்லா. 5-0ன்னு தோத்துருக்கானுங்க. டாட்டன்ஹாம் மட்டும் செவ்வாய்க்கிழமை மே 14த் வந்து சிட்டி கூட வின் பண்ணியிருந்தா, இந்நேரம் அவனுங்க சாம்பியன்ஸ் லீக். ஓ! ஸோ தேவையில்லாம அத மிஸ் பண்ணிக்கிட்டானுங்க செவ்வாய்க்கிழமை. தேவையில்லாத வந்து ஃபியூ பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வந்து ஒரு இதே மாரி ஒரு 4 கேம் ஆமா. இந்த 4 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல இந்த மாரி ம். போ இத இத வந்து இது பண்ணிட்டாங்க. ஆ அவங்களுடைய சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ட வந்து தக்க வச்சுக்கல அவங்க. ஆ ஸோ டாட்டனமோட ஓவரால் சீசன்னு பார்த்தா, ஓப்பனிங் நல்லா இருந்துச்சு. ஆனா எண்டு வந்து அவங்க அவங்க ஃபேன்ஸ் எதிர்பார்க்கிற எண்டிங்கா போய் முடியல. ஒரு ஹேப்பி எண்டிங்கா இல்ல அவங்க என்னோட ஒப்பீனியன்ல. டாட்டனமோட சீசன். ஓகே 5த் போன சீசன் 8வது இடத்துல இருந்தானுங்க. போன சீசன கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் பெட்டர் தான். கண்டிப்பா. ஏன்னா போன சீசனு ஆ கான்டே வந்து சீசன் நடுவுலயே போயிட்டான். அவன சாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து டாட்டனமோட அசிஸ்டன்ட் மேனேஜர் தான் ரெஸ்ட் ஆஃப் த சீசன் வந்து உப்பேத்திட்டு வந்தாப்ல. டாட்டனம் டீம.
அப்புறம் ஹாரி கேன் வேற போயிட்டான் இந்த சீசனு. பட் இந்த சீசன் ஸ்டார்ட்டிங்ல நம்மளுக்கு தெரியும். ஆ ஸ்காட்டிஷ் லீக் ஸ்காட்டிஷ் லீக்ல இருக்கிற கெல்டிக்ஸ் டீம மேனேஜ் பண்ண ஆன்ஜி போஸ்டகோக்லு ஆஸ்திரேலியன் நேஷனல் டீமையும் அவர் மேனேஜ் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியன் அவரு மேனேஜர் அவர் மேனேஜரா வராரு டாட்டன்ஹாம்க்கு. செம மேனேஜரு. நல்ல அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடக்கூடிய ஒரு 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 மேனேஜர். ஸோ அந்த மாரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. டாட்டனமோட சீசனு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் 10, 11 மேட்ச் வந்து அவங்க தோக்கல. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தாங்க. பிரீமியர் லீக் டேபிள்ல. ஆ ஸோ நல்ல ஹைலைன் ஃபுட்பால் விளையாட ஆரம்பிச்சாங்க. பட் டாட்டன்ஹாமுக்கு கொஞ்சம் இன்ஜுரி ப்ராப்ளம் இருந்தது. அவங்களோட அவங்களோட ஸ்டார் சைனிங் இந்த சீசனோட ஸ்டார் சைனிங் மேடிசன். ஆ மேடிசன் வந்து சீசன் ஸ்டார்ட்டிங்ல ஒரு 10 கேம் விளையாண்டதுக்கப்புறம் ஹி காட் இன்ஜூர்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் சீசனோட கடைசி ஃபியூ கேம்ஸ்க்கு தான் அவனால உள்ள வர முடிஞ்சது. கடைசி 10 கேம் தான். நடுவுல ஒரு நடுவுல ஒரு 20 கேம் காணாம போயிட்டான். ஸோ ஸோ அது ஒரு பிரச்சனை. அதே மாரி சஸ்டெய்னபிளா இல்ல அவங்களுடைய டாக்டிக்ஸு. அதாவது அவங்க மேனேஜர் மைண்டுக்குள்ள நெனைக்கிற அந்த ஹைலைன் ஃபுட்பால் வ வ விளையாடுறாங்க. ஆனா மிஸ்டேக் பண்ணிர்றாங்க. ஆ டாட்டன்ஹாம் நெறைய. ரொம்ப ஹைலைட் வச்சு விளையாடுறதுனால டிஃபென்ஸ் வந்து ஷேக்கி ஆயிருது. அத்தனைக்கும் ரொம்ப நல்ல டிஃபெண்டர்ஸ் தான். டாட்டன்ஹாமோட டிஃபெண்டர்ஸு. பட் இந்த மாரி ஹைலைட் சிஸ்டத்துல இவ்ளோ மேல ஏறி விளையாடுறதுனால, ஆ கொஞ்சம் அடி வாங்க தான் செய்யும் அப்பப்போ. அதே மாரி டாட்டன்ஹாமோட கோல் கீப்பர் விகாரியோ சரியான கோல் கீப்பர். சீசன் ஆரம்பத்துல வந்து அவரு தான் டாப் கோல் கீப்பர் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. பட் ராயா வந்து கோல்டன் க்ளோவ் வாங்கிட்டாரு. இந்த இந்த சீசன் முடியும்போது. பட் ஆனா விகாரியோவும் நல்ல கோல் கீப்பர் தான். பட் விகாரியோ மொரட்டடி வாங்குனதுக்கும் அந்த ஹைலைட் தான் காரணம். அந்த ரொம்ப ஏறி ஆடுனது தான் காரணம். ஸோ இத வந்து ஒரு டிரான்சிஷன் நான் என்ன நெனச்சேன்னா, இது வந்து ஒரு டிரான்சிஷன் சீசனா இருக்கும் டாட்டன்ஹாம்க்கு. ஸோ மேபி இந்த சம்மர்ல வந்து இன்னும் 2 பிளேயர வந்து வாங்கி போட்டா, அவர் மேனேஜர் நெனைக்கிற பிலாசபிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். டாக்டிக்ஸு அப்படின்ற மாரி நான் நெனச்சேன். பட் இப்ப சீசனோட எண்டுல வந்து மேனேஜர் பேசின சில விஷயங்கள், மேனேஜர் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கிளப்ப பத்தி. கிளப்ப பத்தி சொன்ன விஷயங்கள பார்த்தா எனக்கு வந்து இந்த கிளப்போட ஃபியூச்சர் அடுத்த சீசன் வந்து ப்ராமிசிங்கா தெரியல எனக்கு. அ அது போக மேனேஜர் விட்டுட்டு போயிருவானோ சீசன் பாதியில அப்படின்ற டவுட்லாம் எனக்கு வருது. ஏன்னா மேனேஜர் அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. கிளப்போட ஃபேன்ஸ் மென்டாலிட்டி பத்தியும், கிளப்போட மென்டாலிட்டி பத்தியும். ஸோ ஒரு மாரி ஒரு டி அ ஒரு டிசப்பாயிண்டடா பேசியிருக்காரு மேனேஜரு. அவங்க கிளப்ப பத்தி. இந்த மாரி நான் வந்து இப்படி பண்ணணும், இத பண்ணணும், அத பண்ணணும். ஒரு ஜெயிக்கிற மென்டாலிட்டி உள்ள ஒரு மேனேஜர் தான் அவரு. ஏன்னா, ஆஸ்திரேலியாவ ஃபிஃபாக்கு கொண்டு போயிருக்காரு. ஆ டோர்னமென்ட்க்கு. அதே மாரி கெல்டிக்ஸ்லாம் நான் மல்டிபிள் டைம் லீக் வின்னர். ஸ்காட்டிஷ் லீக் வின்னர். ஆ சாம்பியன்ஸ் லீக்ல அ ஓரளவுக்கு ரெகுலரா விளையாடக்கூடிய டீமு கெல்டிக்ஸ்லாம். ஸோ நல்ல ஒரு சாம்பியன்ஷிப் மைண்ட் செட் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆள் தான் அந்த மேனேஜர். பட் இந்த டீம்ல இருக்கிறனால அவரோட அவரோட ஆ ச அவரோட இதெல்லாம் டிசப்பாயின்ட்மென்ட் எல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டாட்டன்ஹாம் வந்து எந்த மாரி சைனிங்ஸ வந்து பண்ண போறாங்க. அடுத்த சீசன் ஸ்டார்ட்டிங்க்கு ஓப்பனிங் வந்து ரொம்ப கீ அவங்களுக்கு. ஸ்டார்ட்டிங் ஃபியூ கேம்ஸ். ஸோ அதுல வந்து அவங்க எப்படி டாக்டிக்ஸ் எப்படி போப்போகுது அப்படின்றத வச்சு தான் அவங்க சீசன பொறுத்து பார்க்கணும். பட் அண்டர்வெல்மிங் தான் டாட்டன்ஹாம். பட் மத்தபடி 6வது இடத்துல செல்சி முடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் தான். அதாவது செல்சி த வே தே புல் த்ரூ இந்த லாஸ்ட் ஃபைனல் ஃபியூ கேம் வீக்ஸ். இந்த கடைசி 2 மாசம் வந்து ஒரு சூப்பர் இம்ப்ரூவ்மென்ட் செல்சிக்கு. அதே மாரி 2024 மட்டும் கன்சிடர் பண்ணா, அவங்க 3வது இடத்துல இருக்காங்க. பாயிண்ட்ஸ் வைஸ். ம். அதாவது செல்சிய விட அதிகமா 2 டீம் தான் பாயிண்ட் எடுத்திருக்கு. 2024ல. ஆர்சனல் அண்ட் சிட்டி அண்ட் ஆர்சனல். அந்த 2 டீமும் 1, 2 இடத்துல இருக்கானுங்க. ஓவரால் லீக்ல. ஸோ அந்த அளவுக்கு செல்சியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு கம்பேக் குடுத்துருக்காங்க. ஃபுல்லா யங் டீமு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நேசமணி கான்ட்ராக்ட்க்கு லாரில கொண்டு போற மாரி பிளேயர்ஸ கொண்டு வந்து யங் பிளேயர்ஸ வந்து போட்டு அடிச்சிருக்காங்க. அந்த பிளேயர்ஸ வந்து மேனேஜ் பண்ணி அவனுங்கள வந்து ஒரு ஒரு இதுக்குள்ள ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்து
பிளே கோச் பாச்செட்டினோ நினைக்கிற பிலீவ் பண்றத வந்து பிளேயர்ஸ் கிரவுண்ட்ல டிரான்ஸ்மிட் பண்றதும், ஸோ எல்லாமே ஓகே. ஃபைனல் எண்ட் ஆஃப் த சீசன்ல வந்து நல்லா புல் த்ரூ பண்ணிட்டாங்க. அண்ட் செல்சி ஃபேன்ஸுமே கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியா இருக்கிறத நான் பார்க்க முடியுது என்னால. ஆன்லைன்லலாம். ஓ போச்ச வந்து சாக் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் கண்டிப்பா அந்த ஒப்பீனியன் சேஞ்ச் ஆயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் செல்சி ஃபேனா இருந்தா எனக்கு அது சேஞ்ச் ஆயிருந்திருக்கும். அந்த ம், ம். ஒப்பீனியன். ஒரு அவுட்சைடரா பார்க்கும்போதும் பொச்சட்டினோ கன்டின்யூ பண்ணணும் அடுத்த சீசன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா செல்சி வந்து அ ஒரு டாப் 4 கம்பேக் குடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. ஏர்லி பிரெடிக்ஷன். பட் பார்ப்போம். சம்மர் டிரான்ஸ்ஃபர் எப்படி போகுதுன்றத பொறுத்து அது டிசைட் ஆகும். ஓகே. அடுத்து நியூகாசில். நியூகாஸ்ல் பத்தி நியூகாசில் வந்து போன சீசன் சாம்பியன்ஸ் லீக் ஸ்பாட்ல முடிச்சாங்க. 4வது இடத்துல. நியாயமா பார்த்தா இந்த சீசன் அத கன்டின்யூ ஆயிருக்கணும் அவங்களுக்கு. அதாவது அவங்க 4த்ல முடிச்சிருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் சம்வேர் அந்த 4த், 5த் அந்த இடத்துல இருந்திருக்கணும். பட் ஆனா ஆக்சுவலா நியூகாசில் வந்து 7த். ஸோ அதான் நியூகாசில் வந்து அவங்க நெறைய இன்ஜுரி அ ப்ராப்ளம் இருந்துச்சு இந்த வாட்டி. கோல் கீப்பர் முதற்கொண்டு அவங்களுடைய ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கிற பிளேயர்ஸும் இன்ஜூர் ஆயிருக்காங்க இந்த வாட்டி. ம். அவங்க டிஃபெண்டர்ஸ் இன்ஜூர் ஆயிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டார் டிஃபெண்டர் ட்ரிப்பியர் இன்ஜூர் ஆயிருக்கான். அவங்களுடைய சென்டர் பேக் பர்ன் அ டான் பர்ன் அ இன்ஜூர் ஆயிருக்கான். ரொம்ப நாள் விளையாடல. அதே மாரி டிஃபரெண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ். இப்போ ஒரு இப்போ ஒரு யூனிட்டா 4 பேர் டிஃபெண்டர்ஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. அதுல ஒருத்தன் இன்ஜூர் ஆனா இன்னொருத்தன் உள்ள வருவான். அவன் கூட ஒரு 2 மாசம் விளையாடி இருப்பாங்க. இன்ஜூர் இப்ப இப்ப முதல்ல இன்ஜூர் ஆனவன் மறுபடியும் உள்ள வரும்போது, அவன் உள்ள வருதா? இவன் உள்ள வருதா? இந்த கன்ஃப்யூஷன். இந்த இந்த டிஃபரெண்ட் காம்பினேஷன்ல விளையாடி இருந்திருக்கானுங்க. அதே மாரி அட்டாக்கிங்லயும் வந்து அலெக்சாண்டர் ஈசக், கேலம் வில்சன் ரொம்ப நாள் இன்ஜூர்ல இருந்தான். அவன் கரெக்ட்டா சீசன் எண்டுல தான் மறுபடியும் வந்து உள்ள வரான். அது மாரி அவங்களுடைய விங்கர் ஆல்மிரானு, அவன் ரொம்ப நாள் இன்ஜூர்டா இருந்து சீசனோட எண்டுல தான் வரான். அவங்க ஸ்டார் கோல் கீப்பர் நிக் போப் வந்து இன்ஜூர் ஆகி கடைசி சீசன் எண்டுல தான் உள்ள வரான். ஸோ இது மாரி ஏகப்பட்ட இன்ஜுரி ப்ராப்ளம்னால வந்து அவங்களோட சீசனோட புரோகிரஸ் வந்து கொஞ்சம் ஹால்ட் ஆயி, பட் ஆனா எண்ட் ஆஃப் த சீசன்ல வந்து கொஞ்சம் நெறைய கேம் வின் பண்ணி, பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்யூமுலேட் பண்ணி 7வது இடத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ அ ஓகே. ஓவரால் வந்து நாட் பேட். அ அப்படின்னு தான் சொல்லணும். கிவன் த இன்ஜுரி ப்ராப்ளம். பட் இதுல வந்து யார் யாரு எந்தெந்த லீக்ல இதா எலிஜிபிள் ஆகி போறாங்க? கரெக்ட். ஸோ இப்போ வந்து நம்ம 7 இடம் பார்த்துருக்கோமா? ஸோ இந்த முதல் 4 பிளேஸு சிட்டி, ஆர்சனல், லிவர்பூல் அண்ட் ஆஸ்டன் வில்லா. இந்த 4 டீமும் சாம்பியன்ஸ் லீக் விளையாட போறாங்க. போன வீடியோல நம்ம சொல்லியிருந்த மாரி இங்கிலாந்துக்கு வந்து சாம்பியன்ஸ் லீக் கிடையாது. 5வது டீம் வந்து கிடையாது இங்கிலாந்துலேருந்து. ஸோ அந்த ஸ்லாட்ட வந்து இங்கிலாந்து இழந்துருச்சு. ஸோ 4 டீம் தான். ஆ இப்போ யூரோப்பா லீகுக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு இந்த இடத்துல. ஸோ ஆக்சுவலா பார்த்தா 5வது இடம் டாட்டன்ஹாம் வந்து யூரோப்பா லீக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 6வது இடத்துல இருக்கிற செல்சியா இல்லன்னா மான்செஸ்டர் யுனைட்டடா? ஏன் மான்செஸ்டர் யுனைட்டட் இந்த பிக்சர்க்குள்ள வருதுன்னா, மான்செஸ்டர் யுனைட்டட் 8வது இடத்துல முடிச்சிருக்கானுங்க பிரீமியர் லீக்ல. ஆனா எஃப்ஏ கப் ஃபைனல்ஸ்ல அவங்க இருக்காங்க. சிட்டிக்கும், ம். மான்செஸ்டர் யுனைட்டடுக்கும் மே மே 26ஆம் தேதி எஃப்ஏ கப் நடக்க போகுது ஃபைனல். சண்டே அன்னைக்கு. ஸோ அந்த எஃப்ஏ கப் ஃபைனல்ல ஒருவேள ஆ மான்செஸ்டர் யுனைட்டட் வின் பண்ணாங்கன்னா, செல்சிக்கு பதிலா அவங்க வந்து யூரோப்பா லீக் போகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதர்வைஸ் செல்சி தான் யூரோப்பா லீக்ல இருப்பாங்க. 7வது இடத்துல முடிச்சதுனால நியூகாசில் வந்து கான்ஃபரன்ஸ் லீக்ல விளையாட போறாங்க அடுத்த சீசன். ஸோ இதான் யூரோப்ப பொறுத்தவரைக்கும் இருக்கிற நிலவரம். ஓகே. இதுல வந்து யார் யாரெல்லாம் வந்து வெளியேறுறாங்க பிரீமியர் லீக்ல இருந்து? கரெக்ட். ஸோ அதான் இப்ப இந்த ரெலிகேஷன் 3 3 டீம் எ சீசனோட பாதியிலேயே எல்லாருமே எதிர்பார்த்த மாரி, போன வருஷம் ப்ரமோட் ஆகி வந்த 3 டீமுமே இந்த வருஷம் இந்த சீசன் முடியும்போது ரெலிகேட் ஆயிருவாங்க அப்படின்னு சீசனோட பாதியிலேயே பெரும்பாலான மக்கள் வந்து பிரெடிக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த பிரெடிக்ஷன் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. இதுல ஷெஃபீல்ட் யுனைட்டட்ன்ற டீம் 20வது இடத்துல முடிச்சிருக்கிற டீம் வந்து ரொம்ப மட்டமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணி ஒரு ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு ரெக்கார்ட் எடுத்திருக்கானுங்க. என்ன ரெக்கார்ட்னா 100 கோலுக்கு மேல கன்சிடர் பண்ணியிருக்கானுங்க. 100 கோல். இந்த ஒரு சீசன் லீக் இந்த சீசன்ல மட்டுமே 100 கோல் கன்சிடர் பண்ணியிருக்கானுங்க. ஆ அண்டு அவங்களுடைய மொத்த ஓவரால் கோல் டிஃபரன்ஷியல் பார்த்தீங்கன்னா, -69. 104 கோல் கன்சீட் பண்ணி 35 கோல் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. டேய் அப்பா! ஆமா. ஸோ ஒரு ஹால் ஆஃப் ஷேம்
வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஷெஃபீல்ட் யுனைட்டட். அண்ட் ஏன்டா அவனுங்க வந்தானுங்கன்னு கொஸ்டின் கேட்குற அளவுக்கு விளையாடிருக்கானுங்க. ஸோ இது வந்து ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அப்புறம் 19வது இடத்துல பெர்ன்லி இருந்திருக்காங்க. பெர்ன்லின்ற டீம் வந்து ஒரு மாரி புதுசா அட்டாக்கிங் ஃபுட்பால் விளையாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பிரீமியர் லீக் வந்து வாங்கியிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க மறுபடியும் சாம்பியன்ஷிப் போயிட்டு இந்த வருஷம் ஒரு ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ பார்ப்போம். அவங்க இந்த வருஷம் ஜெயிச்சு மேபி அடுத்த வருஷம் பிரீமியர் லீக் வராங்களா என்னன்றத பார்க்கணும். அப்புறம் 18வது இடத்துல முடிச்ச லூட்டன் வந்து சர்ப்ரைஸ் பேக்கேஜ். எல்லா எல்லா டீம் ஃபேன்ஸையும் அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க இந்த இந்த சீசனு. பட் ஆனா நெறைய மேட்ச் வந்து அவங்களால கோல் அடிக்க முடிஞ்சாலும், க்ளோஸா போய் 4-3, 5-4, 3-2 இந்த மாரி நெறைய மேட்ச் தோத்துட்டாங்க அவங்க. எக்கச்சக்க மேட்ச் தோத்துட்டாங்க சொல்லப்போனா. ஒரு 38ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 மேட்ச் இதே மாரியே தோத்துருப்பாங்க அவங்க. கோல் அடிச்சாலும் ஓகே. தே எண்ட் அப் பீயிங் ஆன் த லூசிங் ஸ்பெக்ட்ரம். இந்த ஒரு கோல்ல தோக்குற கேம் நெறைய இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அடி வாங்கிருச்சு. ஸோ அதனால அவங்களும் வந்து கீழ போயிட்டாங்க. ஸோ இப்ப அடுத்த சீசன் வந்து ஆல்ரெடி 2 டீம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. லெஸ்டர் சிட்டி இந்த ஒரு மறுபடியும் வரப்போறாங்க. போன சீசன் கீழ போன லெஸ்டர் சிட்டி மறுபடியும் வரப்போறாங்க. அதே மாரி இப்ஸ்விச் டவுன்ன்ற டீம் வந்து மறுபடியும் பிரீமியர் லீக் வராங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அதே மாரி இப்ப 3வது டீம் யார் வரப்போறாங்கன்றது வந்து சாம்பியன்ஷிப் பிளே ஆஃப் ஃபைனல் நடக்க போகுது. மே 26ஆம் தேதி வெம்ப்லில. சவுத்தாம்ப்டனுக்கும், லீட்ஸ் யுனைட்டடுக்கும். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க வந்து 20வது டீமா பிரீமியர் லீக்க்கு வந்து அடுத்த வருஷம் வருவாங்க. ஸோ இதான் எண்ட் ஆஃப் த டேபிள்ல இருக்கிற ஒரு ஒரு நிலவரம். ஓவராலா பார்த்தோம்னா, எல்லா லீக்குமே முடிஞ்சுட்டே வருது. பிரீமியர் லீக் முடிஞ்சிருச்சு, பண்டூஸ் லீகா முடிஞ்சிருச்சு, லீக் 1 முடிஞ்சிருச்சு. அப்புறம் லா லீகா வந்து ஒரே ஒரு வீக் மட்டும் பேலன்ஸ் இருக்கு. அதுவும் முடிஞ்சுச்சுனா, அதுவும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இட்டாலியன் லீக் சீரி சீரி அதுவும் முடிய போகுதுன்னு நெனைக்கிறேன் ஆல்மோஸ்ட். இல்ல முடிஞ்சிருச்சான்னு தெரியல. இந்த 1 வீக் கூட தான் இருக்குன்னு நெனைக்கிறேன் பேலன்ஸ். எல்லாமே முடிய போகுது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்டின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. யூரோப்பா கப் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் கோப்பா அமெரிக்கா ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து வந்து ஒலிம்பிக்ஸ் இருக்கு. ஸோ இப்படி வரிசையா அடுத்தடுத்து இருக்கு. இதெல்லாம் அடுத்து எப்ப திரும்ப பிரீமியர் லீக் ஸ்டார்ட் ஆக போகுது? எப்ப திரும்ப சாம்பியன்ஸ் லீக்லாம் வரப்போகுது? எப்ப என்னென்னலாம் நடக்க போகுது? ஆக்சுவலா சாம்பியன்ஸ் லீக்கும் முடிய போகுது. அதுக்கப்புறம் இது யூரோப்பா லீக்கும் முடிய போகுது. எஃப்ஏ கப் முடிய போகுது. கான்ஃபரன்ஸ் லீக் முடிய போகுது. எல்லாமே ஃபைனல்ஸ்ல வந்து நிக்குது. முடிச்சுட்டு எப்போ திரும்ப இந்த ஒரு ஒரு பெரிய பிரீத்திங் ஸ்பேஸ் எடுத்துட்டு எப்ப திரும்ப எல்லாமே ரீஸ்டார்ட் ஆகும்? கரெக்ட். ஸோ மறுபடியும் ஒவ்வொரு வருஷமும் வந்து ஆகஸ்ட் மாசம் தான் வந்து லீக் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அடுத்த ஒரு மாசத்துல வந்து அடுத்த லீகுக்கான ஷெட்யூல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஜூன் மாசம், மிடில் ஆஃப் த ஜூன் அந்த மாரி இடத்துல வந்து உங்களுக்கு அந்த லீக் ட ஷெட்யூல் இது டேபிள் வந்துரும். என்னன்னைக்கு என்னென்ன மேட்ச் அப்படின்றது. ஸோ நீங்க சொன்ன மாரி 2 இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட் வந்து வருது. இந்த வாட்டி சம்மர் பிரேக்ல. யூரோ அண்ட் கோப்பா அமெரிக்கா. ஸோ என்னோட ஹோப் என்னன்னா, இப்போ பொதுவா லீக் முடிஞ்ச உடனே ஃபேன்ஸுக்கு ஒரு பேச்சு பொருளா இருக்கிறது வந்து டிரான்ஸ்ஃபர் விண்டோ தான். எவன் வாங்க போறான்? இவன் வெளில போறானா? அடுத்து எவனோ உள்ள போட போறான். இதே ஒரு பிரச்சனை தான். ஸோ நான் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, டிரான்ஸ்ஃபர் விண்டோவ பத்தி பேசாம, பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் குடுத்து, அவங்களுடைய நாட்டுக்கு அவங்க பண்ண வேண்டிய வேலைய வந்து நம்ம பண்ண விடணும் எல்லாருமே. ஸோ அவங்கவங்களுக்கு யூரோ டியூட்டீஸ் இருக்கு. சில பிளேயர்ஸ் கோப்பா அமெரிக்கா டியூட்டீஸ் இருக்கு. ஸோ லெட் தெம் பெர்ஃபார்ம் தியர் டியூட்டீஸ். அந்த டோர்னமெண்ட்ஸ்ல வந்து எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஆல் தி பெஸ்ட். ஸோ ஆகஸ்ட் மாசம் நமக்கு லீக் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி சம்மர் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ சம்மர் ட்ரான்ஸ்ஃபர்ல நெறைய சுவாரஸ்யமான விஷயம்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாசம் லீக் ஸ்டார்ட் ஆகும். அதே மாரி சாம்பியன்ஸ் லீக் ரொம்ப, 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 ரொம்ப எக்ஸைட்டட் இந்த வாட்டி. எக்ஸைட்டட் அட் த சேம் டைம் கொஞ்சம் நெர்வஸ். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து பொதுவா ஜெனரல் ஃபேன்ஸோட கருத்து இந்த ஃபார்மேட் மாத்துனது வந்து நெறைய பேருக்கு புடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த சூப்பர் லீக ஞாபகப்படுத்துற மாரி, அந்த சூப்பர் லீக் ஃபார்மேட்டுக்குள்ள போற மாரி ஒரு ஃபார்மேட்ட வந்து மாத்திருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்பெரிமென்டலா இருக்குமோன்னு எனக்கு ஒரு ஐடியா. ஃபேன்ஸ் இத எப்படி எடுத்துப்பாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அது வந்து செப்டம்பர்ல ஸ்டார்ட் ஆகும். சாம்பியன்ஸ் லீக். நம்ம ரெட் டெய்னோ சேனல்ல அத பத்தி ஒரு வீடியோ வந்து நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். நம்ம
ஃபுட்பால் பிரேக்ல வந்து இந்த புது சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட் என்னது? அது லீக் மேட்ச் எப்படி நடக்குது? எப்படி வந்து புது டீம் ஆட் ஆகுது? எல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டட் தான். நான் வந்து எக்ஸைட்டட் அண்ட் ஆங்ஷியஸ். இந்த புது ஃபார்மேட் எப்படி இருக்கு? இதனால வந்து எப்படி டீம்ஸ் முக்கியமா என்னன்னா, இந்த சீசன் பிரீமியர் லீக்ல ஓவராலா நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இன்ஜுரீஸ். ஆ ம். நியூகாசில் மாரி ஒரு டீம் இப்ப நான் சொல்லியிருக்க மாரி நியூகாசில் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே மாறியிருக்கு. இன்ஜுரீஸ்னால. நியூகாசில் மட்டுமே இல்ல. மான்செஸ்டர் யுனைட்டடு ஆ ஆல்தோ அவங்க பெர்ஃபார்மன்ஸ், டாக்டிக்ஸ்லாம் பூரா இருந்தாலும், இன்ஜுரீஸாலயும் அவங்க கடுமையா பாதிக்கப்பட்டுருக்காங்க. இந்த சீசனு. லிவர்பூலும் பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதே மாரி மிட் டேபிள் டீம்ஸ்ல நெறைய டீமு. ம். பிரென்ட்ஃபோர்டா இருக்கட்டும். பிரென்ட்ஃபோர்ட்லாம் ஒரு யூரோப்பியன் யூரோப்பியன் பிளேஸஸ்க்கு வந்து போட்டி போடுவாங்கன்னு நெனச்சேன் நானு. போன சீசன் அவங்க முடிச்சதுக்கப்புறம் பார்த்து. பட் ஆனா 15வது இடத்துல இருக்கானுங்கன்னு நெனைக்கிறேன். 15வதுலயோ, 14வதுலயோ இருக்கானுங்க. 16வது இடத்துல இருக்கானுங்க பிரென்ட்ஃபோர்டு. ஸோ, அதெல்லாம் இன்ஜுரி வந்து ஒரு மேசிவ் ஃபேக்டர். இந்த இந்த சீசன் பிரீமியர் லீக் பொதுவா பொதுவா ஃபுட்பால பொறுத்தவரைக்குமே இன்ஜுரி ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ, இப்ப சாம்பியன்ஸ் லீக்ல வேற கேம்ஸ் எக்ஸ்ட்ரா கேம் விளையாட போறாங்க. இந்த புது ஃபார்மேட்ல. பொதுவா வந்து 6 கேம் தான் விளையாடுவாங்க லீக் ஸ்டேஜ்ல. ம். 10 கேம் விளையாட போறாங்க இப்ப. அப்பா! ஸோ, இது லீகும் விளையாடணும். 38 கேம். ம். ஸோ, இத பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆனீங்கன்னா, அடுத்து ரவுண்ட் ஆஃப் 16 அப்படி அதெல்லாமும் விளையாடணும். ஸோ, இதான் இது பிளேயர்ஸ் ஆல்ரெடி இன்ஜுரி பூதம் வந்து இது ஸ்பெக்ட்ரம் இஸ் ஹாண்டிங் யூரோப். இட்ஸ் நாட் கம்யூனிசம். இட்ஸ் வந்து இன்ஜுரீஸ் அப்படின்ற மாரி இன்ஜுரீஸ் தான் ஹார்ன் பண்ணிட்டு இருக்கு ஃபுட்பால. அப்படி இருக்கும்போது இவனுங்க வந்து சாம்பியன்ஸ் லீக் ஃபார்மேட்ட வேற மாத்திருக்காங்க. ஸோ, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டீம்ஸ்க்கு, மேனேஜர்ஸ்க்கு பெரிய சேலஞ்ச் இந்த இன்ஜுரீஸ். மேனேஜ் பண்ணி இந்த கேம்ஸ நேவிகேட் பண்ணி அவங்க எப்படி ஆடுறாங்கன்றத பொறுத்து தான் பார்க்கணும். செமையா செக்க புழிஞ்சு சாறு எடுக்க ரெடியா இருக்காங்க. கரெக்ட். மத்தவங்களும். ஆமா. பிளேயர்ஸ்க்கு உண்மையில ரொம்ப பெரிய ஒரு இதுதான். ஸ்ட்ரெஸ் தான். ஃபுல்லா விளையாண்டுட்டே இருக்கணும். அதுவும் இந்த சம்மர் வேற அவங்களுக்கு பிரேக் கம்மியா இருக்கு. ஆ ம். எஸ்பெஷலி இந்த யூரோ, கோப்பா அமெரிக்கா விளையாடுற டீம்ஸ்லாம். அதுல வேற கைய, கால புடிச்சிட்டு வந்துருவானுங்க சில பிளேயர்ஸு சீசன்ல. ஸோ எத்தன பேர் ஹாஸ்பிட்டல் பெட் ஏற போறானுங்க, எத்தன பேர் ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு போவாங்கன்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட நம்ம அந்த வீடியோவோட எண்டுக்கு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பா சாம்பியன்ஸ் லீக்கோட ஃபைனல் இருக்கு. அதுக்கு முன்னாடி அ யூரோப்பா கப்போட ஃபைனல் இருக்கு. அதுக்கடுத்து யூரோப்பா கப்புக்கு அடுத்து எஃப்ஏ கப் இருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பேச இருக்கிறோம் தொடர்ச்சியா. அது தவிர ஐபிஎல் வந்து பிளே ஆஃப் வந்திருக்காங்க. ஸோ ஐபிஎல் பிளே ஆஃப் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அது என்ன மாரியான ஐபிஎல் சீசன் இந்த சீசன் எப்படி இருந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம பேசலாம். அது குறிப்பா ஒரு வீடியோ போடலாம் பின்னாடி. சிஎஸ்கே ஃபேன்ஸ் வன்மோ வீடியோ ஒண்ணு எதிர்பார்க்கிறேன் நானு. நான் அவ்வளவா கிரிக்கெட்லாம் பார்க்க மாட்டேன். ஆனா, நீங்க போட்டீங்கன்னா, நான் அந்த வீடியோவ சப்போர்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா. ஸோ அந்த வீடியோ வர இருக்குது. அதுக்கு அடுத்து வந்து இந்த மந்த் எடுத்துக்கிட்டோம்னா, நெறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ், நெறைய ரிட்டயர்மென்ட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த மந்த் ஒரு ஃபேர்வெல் மந்த் மாரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆ ஃபுட்பால்லயும் சரி, கிரிக்கெட்லயும் சரி. ஸோ இத நம்ம தனியாவே ஒரு வீடியோ பேசலாம். யார் யாரு வந்து எங்கெங்க மாறுறாங்க, எந்த கிளப்ப விட்டு வெளியேறுறாங்க, இல்லாட்டி டோட்டலா கெரியர் ரிட்டயர்மென்ட் யார் பண்றாங்க. ஸோ இத பத்தி பேசலாம். அவங்களோட கான்ட்ரிபியூஷன் டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் நம்ம அவங்கள பிடிக்குது, பிடிக்கலன்றத தாண்டி, நம்ம அந்த கிளப் பிடிக்குது, பிடிக்கலன்றத தாண்டி டுவர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, எங்கெல்லாம் அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது இருக்குன்றத நம்ம வந்து ஒரு ஹானஸ்ட்டா ஒரு வீடியோ பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அதுவும் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். ஆ அதுக்கு அடுத்து வந்து முன்னாடி நம்ம பேசிட்டே இருக்கோம் தொடர்ச்சியா ஒலிம்பிக்ஸ் பத்தியுமே நம்ம பேச இருக்கோம். இதுக்கிடையில T20 வேர்ல்டு கப் வர ஆரம்பிக்க போகுது. யுஎஸ் அண்ட் அ கரீபியன்ல. ஸோ அத நம்ம கண்டிப்பா ஒரு வீடியோ பண்ணணும். தொடர்ந்து ரெட் டேனோவுக்கு ஆதரவு அளிங்க. தொடர்ந்து தொடர்ந்து ரெட் டேனோ வீடியோஸ் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்க வீடியோ எல்லாமே ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிடிக்கலன்னா கூட பிடிக்கலன்னு சொல்லிட்டு கூட கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்த ஃபார்மேட்டுக்கு மாத்த முடியும். பிடிச்சிருக்கான்னு நிறைய தெரியலன்றது. 2வது நாங்க நிறைய மிஸ்டேக் பண்ணியிருந்தா, நிறைய விஷயங்கள் வந்து தப்பா சொல்லியிருந்தா, அதெல்லாம் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். எங்களுக்கு வந்து கரெக்ட்டா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கடுத்து ஸ்ரீவர்ஷன் இட்ஸ் அப் டூ யூ. நீங்க சொல்லுங்க. இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். அதான் தேங்க் யூ ஸோ மச். கன்டினியூஸா சப்போர்ட் பண்ணுங்க. ஆ அதான் பிரீமியர் லீக் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த வீடியோ புடிக்கும்னு எதிர்பார்க்குறோம்.
ஸோ உங்க உங்களுடைய பிரீமியர் லீக் தாட்ஸ பத்தி சொல்லுங்க. நீங்க நீங்க எந்த டீமோட ஃபேனு? உங்க உங்க டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க? அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ அதே மாரி ரெட் டேனோ சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் பட்டன ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அப்பதான் அதே மாரி வீடியோவ கொஞ்சம் லைக் பண்ணுங்க. புது சேனலு. ஸோ லைக் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அ எடுத்து காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ரீச் அதிகமா இருக்கும். அதனால லைக் பண்ணுங்க. மத்தபடி தேங்க் யூ இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.